அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம். இன்றைய மாலை பொழுதை சிறப்பாக ஆக்குவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு பாலுணர்வு கல்வி. கண்டிப்பாக இது ஏஜ்டு பர்சன்லேருந்து ஏஜ்டு பர்சனுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதை எடுத்துரைக்க வந்திருப்பவர் பழனியிலிருந்து அருள்மிகு சோமசுந்தரம் அப்பா அவர்களை உங்கள் அனைவரின் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆன்ம நலம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உள்ளங்களே, எத்தனையோ வாழ்க்கை கல்விகளை கலைகள் 64 என்று சொல்வார்கள். ஆன்மீகத்துல மாத்திரமல்ல, இன்னும் பல துறைகளிலே வானசாஸ்திரம், ஜோதிடம், எண்கணிதம், சித்த மருத்துவம் என்று பல துறைகளிலே சாதித்தது நம்முடைய முந்தையோர்களினுடைய தனிச்சிறப்பு. ஆம், இருந்த போதிலும் இல்லறம் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது நம்முடைய கலாச்சாரமே ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற சிறப்பை கூறுவது. அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற இல்லற வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் மதித்து போற்றுவது என்பதும் மற்றவருடைய மேன்மைக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொள்வது திருமணத்தினுடைய அடிப்படையானது. ஒரு சப்தபதி மந்திரம் என்று வைத்திருப்பார்கள். அதில் கூட உன்னுடைய எல்லா விதமான இன்ப துன்பங்களிலும் நான் பங்கேற்கிறேன் என்று இந்த வாழ்க்கை துணை ஏற்கின்ற கணவனும் மனைவியும் இருவருமே ஒருவருக்கொருவர் உறுதி மேற்கொள்ளுகிற நிலைதான் அது சப்தபதி மந்திரம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அக்னியை வலம் வந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு இரு மனங்கள் மட்டுமல்ல, எல்லா வகையிலையும் வாழ்நாளிலே உடன் நிற்கக்கூடிய அந்த இணைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய முந்தையோர்கள் பிரம்மச்சரிய காலம் என்று வைத்தார்கள். அப்படி பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே எவ்வாறு 25 வயதுக்கு முன்னதாக பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்ற இறை உணர்வு பெற்று வாழுகின்ற கலையை முறையாக ஒரு குருகுல வாசமாகவே கற்றுக் கொடுத்து முன்வைத்தது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய தனிச்சிறப்பாகும். அந்த வகையில வித்தின் பெருமையை உணர்ந்து நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் விந்து சக்தியாகவும், பெண்களாக இருந்தால் நாதம் என்று சொல்லக்கூடிய ஓவரி, இந்த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரி என்று சொல்லக்கூடிய வித்து சக்தியை ஒரு பொதுவான துறை சொல்லாக குறிப்பிட்டார்கள். அதுதான் குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடியது. அலி என்று வருது இல்லையா? அப்படி அந்த வித்து சக்தியினுடைய மேம்பாட்டை உணர்ந்து அதனை ஆற்றலாக மாற்றும் கலையை தவமாக கொடுத்து தவப்பயிற்சி, அதாவது நோன்பு மேற்கொள்ளுகின்ற காலகட்டம் 25 வயசுக்குள்ள. நண்பர்களே, எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு சாதனையை சாதிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்துவது, அதுதான் யோக கலையை முந்தையோர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அப்படி சிறப்பாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு துறையாகிய இந்த பாலுறவு கல்வி என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடியது, அது மட்டுமே ஒரு வகையில நீண்ட காலமாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு துறையாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை. ஆம், அப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு தலைப்பு எது என்று சொன்னால் இந்த செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடியதுதான்.
சில பல வருடங்களுக்கு முன்னதாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் சொல்லியிருந்தாங்க, செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நீடட் ஃபார் எவரிபடி, இன் பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸ்னு பேசியிருந்தாங்க. அப்படி சிறப்பான ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக இருந்துவிடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். ஆம், சரியாக கோணத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவு, ஒரு ஞானம் உண்டு என்று சொன்னால் அதுதான் செக்ஷுவல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடியது. ஒரு காலகட்டத்திலே அல்லது ஒரு சிந்தனையிலே அதை பற்றி பேசுறதே தவறு என்று கூட எண்ணிய காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் மலர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. நாமும் யோகா டே கொண்டாடுற அளவுக்கு யோகா செய்து நம்முடைய வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலையை சிறப்பாக உணர்ந்தவர்கள். அதில் நம்முடைய பாரதம், நம்முடைய இந்தியா முன்னிற்கிற ஒரு தனிச்சிறப்பு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அப்படி சிறப்பான இந்த ஒரு ஆற்றலை எவ்வாறு வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நமக்கு வகுத்து கொடுத்த முறைகள் எல்லாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு போனது உண்மைதான். ஏனென்று சொன்னால் கிராமிய வழக்கில் இயல்பாக பேசிவிட்டு போவார்கள், அதிலேயே புரிய வச்சிருவாங்க சிம்பிளா. அது வருடம் இருமுறை, மாதம் இருமுறை, வாரம் இருமுறை, நாளைக்கு இருமுறைன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. அதுல வருடம் இருமுறைங்கிறது வயிறு சுத்தம் செய்தல், அதாவது பேதிக்கு சாப்பிட்றது. மாதம் இருமுறை அப்படிங்கிறது மாதரை புணர்தல், தம்பதியருக்கான அளவு முறை, மாதம் இருமுறை என்று அமைத்தார்கள். அடுத்தது வாரம் இருமுறை என்று சொல்லக்கூடியது எண்ணெய் குளியல், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதே போல ஒரு நாளைக்கு இருமுறைங்கிறது மல நீக்கத்தை குறிக்கும். இவ்வாறு முறைப்படுத்திய ஒரு தனி சிறப்பை நாம் புரிந்து வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது இல்லாத போது ஒரு பெண் பூப்பு எழுதுகிறாள் என்று சொன்னாலே உடம்புக்குள்ள உள்ள மெக்கானிசம், அது என்ன காரணத்தினாலே அந்த விலக்கு ஏற்படுகிறது, அதனுடைய சிறப்பு என்ன, இந்த காலகட்டங்களில் எவ்வாறு பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகள், பண்பாடுகளை எல்லாம் விளக்கினார்கள் அந்த காலத்துல பெரிய. அது கொஞ்சம் கிராமங்கள் தாண்டி நகர வாழ்க்கையாக வருகிற போது சற்றே அத்தகைய நல்ல முந்தையோர்களுடைய பொக்கிஷங்கள், சிறந்த கருத்துக்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு சேரவில்லை. இப்ப சற்று முன்பு பார்த்த மாதிரி மாதம் இருமுறை மாதரை புணர்தல் என்பது இன்றைய காலகட்டத்தில் இல்லற வாழ்க்கை ஏற்று இருக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறது, அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சிந்தனைக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது பாருங்கள். அந்த வகையில அன்பு உள்ளங்களே, ஒரு கான்செப்ட் வேதாதிரி மகரிஷி கூட அழகா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது அளவோடு காக்க வேண்டிய 5 என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம்னா 4 ஊனா ஒரு ஏனான்னு சொல்லலாம். 4 ஊ என்ன அப்படின்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு. ஏனாங்கிறது எண்ணம்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, இந்த 4 விஷயமும் பாருங்களேன். இந்த 5மே எது ஒன்று மிகினும் குறையினும் இடர் செய்யும். அப்ப உணவு அளவோடு இருக்கணும், மிகையினும் கொள்ளக்கூடாது, குறைவாகவும் கொள்ளக்கூடாது. சரியா சாப்பிடலன்னா அசிடிட்டி வரும். அதே போல தூக்கம், உறக்கம் என்று சொல்லக்கூடியது போதிய அளவு ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் முரண்பாடுகள் ஏற்படும் உடம்புலையும் மனதிலையும். அதே போல உழைப்பு என்று சொல்லக்கூடியது, அந்த ஒரு பழைய
என்.எஸ். கிருஷ்ணன் படத்து பாட்டுல வரும், சுத்த தட்டிட்டா இட்லி வரணும் காப்பி வரணும்னு. உண்மையிலேயே இப்ப தோசை சுடுறதுக்கு கூட மிஷின் வந்துடுச்சுன்னு பாக்குறோம் நாம. அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, அது கிரைண்டர் இருக்கும் வீட்டுல, அதுல போட்டு அரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், கடையில போய் வாங்கிட்டு வருவாங்க மாவு. அது மாதிரி இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில உழைப்பு என்கிற அம்சத்தை மறந்து விட்டும் துறந்து விட்டும் வாழ்கின்ற நெறிதான் இன்றைக்கெல்லாம் நம்மை எங்கேயோ கொண்டு போய் மிகுந்த சர்க்கரை நோயாளிகளையும் மிகுந்த பிளட் பிரஷர் காரங்களையும் சேமித்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிர்ச்சிக்குரிய ஒரு சிந்தனையான விஷயமாகும் அன்பு உள்ளங்களே. ஆகையினாலேதான் உணவு, உழைப்பு, உறக்கம், அப்புறம் இல்லறை ஈடுபாட்டு, உடல் உறவு என்று சொல்லக்கூடியது தம்பதியர் இடத்துல, அதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கல்ச்சர் கொடுத்துட்டாங்க, மற்ற நாடுகளை போல அல்ல. அப்ப அதுல அளவு முறை பேசுகின்றார்கள். அதே போல எண்ணம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு தான் வேதாத்திரி முயற்சி. அலையும் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்னு சொல்லி அதுக்குரிய சாப்டரை நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்ப இவ்வாறு ஒரு முறைப்படுத்துதல்கள் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், இந்த அளவின் காக்க வேண்டிய 5 என்ற ஒரு கான்செப்ட் வேதாத்திரி மகரிஷி சொன்னது மிக மிக இன்றைய காலகட்டத்துக்கு நாம் எல்லாருக்கும் எடுத்து வழங்க வேண்டிய ஒரு தனிச்சிறப்பான விஷயம் என்று சொன்னால் மிகையாகாது. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னா, ஒரு உயிர்களுக்கும் நமக்கும் பொதுவான ஒரு அம்சம் உணவு, உழைப்பு. இது உணவு, பசிக்கு உணவும், தாகத்துக்கு தண்ணியும். பசிக்கு உணவும், தாகத்துக்கு தண்ணியும், இருக்க இடவசதியும் இல்லையா, வெயில் மழைக்கு. இதெல்லாம் விலங்குகளும் அமைத்துக் கொள்ள தயாரான ஒரு பண்பை பார்க்கிறோம். எறும்பு கூட மழை காலத்துக்கு முந்தி சேமித்துக் கொள்ளுகிறது. அதுமாதிரி பறவைகள் கூட அமைத்துக் கொள்ளுகிறது. அதே போலதான் இந்த அடிப்படை தேவைகள் உயிர்களுக்கு பொதுவானதுல பசி, தாகம், இவற்றுக்கு உணவு, நீர், வெப்பதட்ப மாறுபாடுகளுக்கு ஏற்ப உடை மற்றும் இருப்பிட வசதி. 2 ஆச்சுங்களா? 3வது ஒண்ணு சொல்லப்படுகிறது. அது என்னன்னு கேட்டா, உடல் கழிவு உந்து வேகம் என்று சொல்கின்றார்கள். இந்த உடல் கழிவு உந்து வேகம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலஜல நீக்கம் மாத்திரமல்ல, வித்து கழிவும் அதுலயே அடங்கும். அப்ப இந்த அடிப்படை தேவைகள் என்று உயிர்களுக்காக வரையறுக்கப்பட்டிருக்கின்ற பேசிக்கல் நீட்ஸ், அடிப்படை தேவைகள் என்று சொல்லக்கூடியதுல அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது எல்லா உயிருக்கும் உள்ள கடமையும் உரிமையுமாக இருக்கிறது இல்லையா? அதை மறுக்க முடியாது. பாரதியார் கூட கோபமா பேசுறார் ஒரு இடத்துல, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்றார். அப்ப உணவு பேசிக்கல் நீட்ல அடங்குது. அதே போலதான் இல்லற ஈடுபாடும் பால் கவர்ச்சியை சீர்மை செய்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடியது. ஆண் பெண் அந்த இரு இனங்கள்ல, அது தாவரங்களாக இருக்கட்டும் அல்லது விலங்குகளாக இருக்கட்டும், உண்டு நடைபெறுகிறது. ஆனால் மனிதனுக்கு மாத்திரமே ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டா, அதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நம்மை சிந்திக்க வைத்து நம்மை வாழ பழக்கி அதற்காகவே ஒரு இதிகாசத்தையும் கொடுத்தது இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமாயண இதிகாசம் என்று சொல்லக்கூடியது அந்த ராமன் சீதை என்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற கலையினுடைய தனிச்சிறப்பை சொல்லக்கூடியதுதான் அன்பு உள்ளங்களே, இல்லையா? அப்படி இந்த வித்தின் பெருமையை உணராத போதுதான், வித்து நலம் காக்க தவறிவிடுகிற போதுதான் வாழ்க்கையில பெரிய ஃபெயில்யூரே வருது. அன்பர்களே, உண்ணுகின்றோம், அந்த உணவிலிருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, எலும்புக்குள்ள மஜ்ஜையாகி,
மூளையாகி விந்துநாதமாகிறது. இதை 7 தாதுக்கள்னு சொல்லுவாங்க. 7 தாது நம்ம உடம்புல இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே வச்சுக்கணும். ஆனால் அந்த வித்து சக்தின்னு சொல்றோம் பாருங்க, விந்துநாதம், அதுல இந்த 7வது தாதுன்றது மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கோமே தவிர அதனை ஆற்றலாக மாற்றும் கலை யோகம் அதுல அறியப்படவில்லை. ஓஜஸ் தேஜஸ் என்று அடுத்த 2 கட்டங்கள் இருக்கு. 8வது 9வது தாது என்று சொல்லலாம். இந்த 8வது தாதுன்னா ஓஜஸ் என்று சொல்லக்கூடியது. அன்பர்களே, இதை சித்தர்கள் பேசியிருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் காயகல்ப பயிற்சியின் மூலமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வேதாதிரி மகரிஷி அந்த ஒரு அடிப்படையான மிக முக்கியமான ஒரு கலையை, இந்த காயகல்ப கலையை திருமூலருடைய திருமந்திரத்திலே கூட பரியங்க யோகம் என்று சுட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனுடைய ஒரு அங்கம். அப்படி ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, இந்த வித்தின் பெருமையை புரிந்து பெண்களாக இருந்தால் சினை முட்டை உற்பத்தி ஆகிறது, ஆண்களாக இருந்தால் விந்துநாதம் உற்பத்தி ஆகிறது. அது மன வாழ்க்கை மேற்கொண்டு ஆண் பெண் இணைந்து தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம் அப்படின்றோம் இல்லையா? அப்படி இருவரும் இணைந்து மக்கட்பேருன்னா ஒரு முறை வெளியாகக்கூடிய விந்து சக்தியில ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் இருந்து அங்கே சினை முட்டையில சேர்வதற்காக முற்படுகிறது என்று விஞ்ஞானமும் சொல்லுகிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எத்தனையோ மரத்திலிருந்து விதைகள் கொட்டுது கீழே. எல்லா விதைகளும் அந்த மரத்துக்கு கீழே முளைக்குமான்னு கேட்டா இல்லை. எந்த விதைகள் பாங்கான மண் வேண்டும், நீர் வளம் வேண்டும், வெயில் வேண்டும், மழை வேண்டும், இப்படிப்பட்ட வளங்கள் அமைகின்ற இடத்துலதான் அந்த தாவரம் மற்றொரு தாவரமாக சிறக்கின்ற தன்மையை அறிவோம். அதே நேரத்துல மனிதன் என்று கூடக்கூடிய நாம் நம்முடைய வித்து சக்தியை மக்கட்பேற்றுக்காக பயன்படுத்துவதற்கு மட்டுமே தான் பயன்படுத்துகிறோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டுக்கு இடம் இருக்கிறது இல்லையா? ஏனென்று சொன்னால், வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலை யோகம் என்று முந்தையோர்கள் அறிந்திருந்தார்கள், எடுத்து உணர்த்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அதை ஆற்றலாக மாற்றும் கலையை நாம் அறிய வைக்க இது போன்ற ஆன்ம நலம் குழுவின் மூலமாக இதையெல்லாம் நடத்த வேண்டியிருக்கிறது. உண்டா இல்லையா? ஆம். அந்த வகையிலே தான் வித்தின் பெருமையை மதித்து போற்றி வித்தினுடைய ஆற்றலை தேஜஸ் ஓஜஸாக மாற்றும் கலையையும் சித்த பெருமக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் காயகல்ப கலை என்று பெயர். ஆகையினால அன்பர்களே, ஒரு குறிப்பிட்ட வயது வரையில பிரம்மச்சரியம் காக்க வலியுறுத்தியதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் நலமும் அறிவு வளர்ச்சியும். உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி ஒன்னா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இள வயதிலிருந்து. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உடல் வளர்ச்சி முழுமை பெற்று நிலைப்பட்டு விடுது. காரணம் என்ன? அதுக்கப்புறம் தான் அவங்க இல்லற ஈடுபாட்டுக்கு தகுதியுடையவர்களாக பரிமணிக்கிறார்கள். அதனால்தான் மனுஷி ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா இந்த வார்த்தைய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்ப அது வரையில என்னன்னு கேட்டா சிறுவன் சிறுமி என்று பெயர் இல்லையா? அப்ப ஒரு பெண் ருதுவடைந்து அவங்களுடைய உடலளவுல அவங்க இல்லற வாழ்க்கைக்கு தகுதி பெறுகின்ற பருவம் வருகின்ற வரையிலே அந்த மனம் இடையிலே மேற்கொள்ளப்படுமானால் அது தவறு என்றதுனால்தான் அந்த நாள்ல இருந்த இளவயது விவாகம் மறுக்கப்பட்டது. இப்பெல்லாம் இத்தனை வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணணும்னு முறைப்படுத்தி இருக்காங்க. ஆகையினாலே அறிவு நலமும் உடல் நலமும் உடல் வளமும் பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக பிரம்மச்சரிய காலத்தை குறிப்பிட்டார்கள் என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆம், அதே நேரத்தில் அன்பு உள்ளங்களே,
இந்த பிரம்மச்சரியம் கடந்து இல்லறத்துக்கு நுழைந்த பின்னாலே இல்லறம் காப்பது என்பது எவ்வளவு தனிச்சிறப்பு. நான் சொன்னது போல மன வாழ்க்கையிலே மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பிரதாயம். அதுதான் அந்த நான் சொன்னேனே சப்தபதி மந்திரத்தை சொல்லுவது என்பது. சப்தபதி மந்திரம்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் சரி சமமாக நான் பங்கேற்கிறேன் என்ற டிக்ளரேஷன் தான் அந்த மந்திரம். ஆனா இதை வடமொழியில ஐயர் ஏதோ சொல்ல சொல்ல இவங்களும் தலையாட்டிட்டு கேட்டுட்டு கடைசியில அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அதுக்கு நான் உன்னுடைய சுமையெல்லாம் நான் தூக்க முடியாதுன்னு மறுக்கிற நிலைமை வரும்போது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அதையும் பார்க்குறோம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாகும் என்பதை அறிவோம் இல்லையா? அப்படி ஒரு மனிதன் எவ்வாறு உருவாகிறான் என்று ஒரு சிந்தனை கொள்ளுவோமே என்று சொன்னால், அன்பர்களே, தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உடலாகி உலகில் வந்தோம் இல்லையா? அப்ப அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய அறிவு நலம், அவங்களுடைய வித்து நலம் இதெல்லாம் சேர்ந்துதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கன்வே பண்ணப்படுது. கிட்டத்தட்ட அதுதான் நம்முடைய மறுபிறவி என்று கூட சொல்லலாம். நம்முடைய மக்கள் செல்வங்கள் நம்முடைய மறுபிறவி என்று குறிப்பிட்டு இருக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு நூல் ஒன்று 5ஆவதாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த நூல் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அதை பற்றி அதுல பேசுறோம். அப்ப அதுலதான் நான் சிறப்பாக அதனை வலியுறுத்தி குறிப்பிடப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நல்ல ஒரு வித்து சக்தியை மேற்கொண்டு பெறப்படுகின்ற அடுத்த ஜெனரேஷன் சிறப்பா இருக்கின்றதுனாலதான் அது இல்லற வாழ்க்கையிலேயும் எல்லாவற்றையும் முறைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஏற்கனவே பார்த்த கலைஞானங்களை எல்லாம் கொடுத்து முறைப்படுத்தினார்கள். இப்ப இந்த ஞானம் எதுவுமே தெரியாம வயசுக்கு வந்தாச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பண்ணி வச்சாச்சுன்னு வைங்க. இப்ப அது என்ன ஆகுதுன்னா, குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டது வேன்ற நிலைமை ஆயிடுது. ஆமா, ஒரு வண்டியில ஓட்டுன 2 மாடுகளும் ஒத்ததாக அந்த தன்மை இருக்க வேண்டும். இல்லைன்னா 2 மாடு ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போனா வண்டி என்ன? அதுபோலதான் இன்றைக்கு இல்லறம் என்று சொல்லக்கூடியது ஒரு வகையில பெரிய தொல்லறமாக மாறி டைவர்ஸ் வரைக்கும் போற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நண்பர்களே, 2 பேரும் மானவத்ததாக இருக்க வேண்டும், உடல்நலத்தோடு இருக்க வேண்டும். அந்த ஒரு நல்ல ஒரு இணைப்போடு அவர்கள் தம்பதியர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த இல்லறத்தின் மூலமாக பிறக்கின்ற குழந்தைகள் என்று சொல்லக்கூடியது, அது மிக அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்காத பெத்தவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்காத பெரியவங்க யாருமே இல்லை. இப்ப எல்லா பெத்தவங்களுமே அந்த ஜெனரேஷன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால அந்த கருதரிக்கும் விஞ்ஞானம் எல்லாம் நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நான் கூட பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு கடந்த ஆண்டுல 7ஆம் மாசத்துல ஒரு நூல் எழுதி வெளியீடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு. அதில் ஒரு பெண் எப்படி முழுமை ருதுவானதிலிருந்து இல்லற வாழ்க்கை ஏற்பது, அப்ப இல்லறத்துக்கு தேவையான விஷயங்கள், தாம்பதிய ரகசியங்கள், மற்றும் கருவுற்ற காலத்துல பெண்கள் எப்படி இருக்கணும், அப்புறம் குழந்தை பேற்றுக்கு பின்னால எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில பெண்கள் எப்படி இருக்கணும், மாமியார் மருமகள் உறவு முறைகள் எப்படி இருக்கணும் இல்லைங்களா, அப்புறம் குழந்தை வளர்ப்பு எப்படி, அப்புறம் அடல்ட்ரி ஏஜில் இருக்க குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்குன்னு பெற்றவங்களே புலம்புறத நம்ம பார்க்குறோம். உண்டா இல்லையா? அதாவது நாம தான் பெற்றுக்கிட்டோம், ஆனால் நான் பெற்றுக்கிட்டது நான் சொன்னா கேட்க மாட்டேங்குதுன்னு புலம்புற பெரியவங்களை சந்திச்சிருக்கோம், பார்க்குறோம். ஆகையினால அதுவும் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன், ஹவு டு அப்ரோச் வித் அடல்ட்ரி சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வயதுக்கு வந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது முதுமையில் மகளிர் வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு வைங்களேன். அந்த நூல் 100 ரூபாய் தான், அனுப்புகிற செலவு ஒரு 60 ரூபா ஆகும். யாருக்கு வேணுமோ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்.
அப்படி எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அப்ப அந்த கருதரிக்கும் விஞ்ஞானம்ன்றதுல பகுதியில சரம் என்ற வித்தையை பற்றி பேசியிருக்கிறோம். அதாவது சூரிய கலையிலே மூச்சானது இயங்கும் போது உணர்ந்து பெற்றால் ஆண் குழந்தை தரிக்கும் என்பது அந்த விஞ்ஞானம். இதை பற்றியெல்லாம் திருமூலருடைய திருமந்தர் உட்பட நூல்களில் பேசப்படுகிறது. ஆனா இன்றைக்கு தெரியுமா, பாரு பொட்ட பிள்ளையா பெத்துக்கிட்டு இருக்காருன்னு அந்த பெத்துக்கிற பொண்ணை சொல்லுவாங்க. தாய என்ன சொல்லுவாங்க, பொண்ணா பெத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு குறை சொல்லுவாங்க. இது பொண்ணா பெத்துக்கிட்டு இருக்காங்கிறது பெண்ணுகிட்ட குறை சொல்றதுக்குரிய சோர்ஸே இல்லை. விஞ்ஞானம் என்ன சொல்லுது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் XY குரோமோசோம்னு இருக்கு. அந்த அந்த ஆணினிடத்துல தான் எக்ஸ் குரோமோசோம் அமைஞ்சிருக்கா ஒய் குரோமோசோம் அமைஞ்சிருக்கான்றது இந்த முக்கியமான காரணி. பெண்ணுக்கு எக்ஸாவே அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த ஒய் குரோமோசோம்ன்றது மாற்றி இருந்தாதான் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஒரு தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறக்கலைன்னா அதனுடைய குறைபாடு காரணி எங்க இருக்குன்னா ஆணினுடைய விந்தணுவில் இல்லையா? அந்த விந்து கெட்டவன் நொந்து சாவான்னு பழமொழியே இருக்கு. அதனாலதான் வித்து நலம் பற்றி நாம முதல்லயே பேசணும். அப்ப வித்து நலம் காக்க வேண்டும், யோகம் செய்ய வேண்டும், வித்தில திட்பம் இருக்க வேண்டும். அதாவது நீர்த்து போன விந்தோடு தரிக்கக்கூடிய மக்கட்செல்வங்கள் சரியா இருக்காது. நல்லா கவனிக்கணும். கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ அதுக்கு தான் இல்லற ஈடுபாட்டில், அதாவது செக்ஷுவல் அஃபேர்ஸில் அளவு முறை வேண்டும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அளவு முறை இல்லாமலும் இங்கே வித்துநலம் காக்காமலும் ஒரு தம்பதியருக்கு கருதரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீர்த்து போன விந்துநாளத்தில் தரிக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்னா உடற்குடைய குறையோடு இருக்கணும், ஆரோக்கியம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் சில ஊனமுற்ற குறைபாடுகள் வந்துடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல இருவரும் அந்த கருதரிச்சு வளர்கின்ற காலகட்டத்தில் தம்பதியர் மன உணர்வுகளிலே ஏற்படக்கூடிய பிணக்குகளும் கூட கருவறையில சென்று பாதிப்பை குழந்தைக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்ப மனநல குறைவான குழந்தைகள் பிறக்குது, காரணம் இருக்கு. உடல் நலம் குறைவான ஊனமுற்ற குழந்தைங்க பிறக்குது, அதுக்கும் காரணங்கள் இருக்கு, காரணிகள் இருக்கு. இப்ப இந்த காரணிகளை எல்லாம் புரிந்து வாழ்வதைத்தான் நம்ம இங்க செக்ஸுவல் எஜுகேஷன் சொல்றோம், வேற ஒண்ணும். ஆஹா இவர் என்ன செக்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு அசிங்கம்னு நினைக்கிற காலகட்டம் இல்லை. இன்றைக்கு பெண்களும் ஆணுக்கு பெண் சமமாக வேலைக்கு செல்லலாம்ன்ற அளவுக்கு வந்தாச்சு. நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அப்ப குடும்பத்துல தேவையான இந்த கல்வியும் இது ஒரு கல்விதான். அதனால்தான் இதை பாலுறவு கல்வி என்று இன்றைக்கு தலைப்பாகவே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது மிகையாகாது இல்லையா? ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, கருவளர் காலத்திலையும் ரொம்ப முக்கியம். ஒரு கன்சீவ் ஆயிடுறதுக்கு சயின்ஸ் இருக்கு, எப்படி கன்சீவ் பண்ணணுங்கிறதுக்கு சயின்ஸ் இருக்கு, எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்கு சயின்ஸ் இருக்கு. அதே போல கரு வளருகிற போது அந்த குழந்தைக்கு தாயினுடைய மனநிலையை பொறுத்து, இப்ப ஒரு கருவுற்ற தாய் இசையில ஈடுபாட்டை காட்டுறாங்கன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு அந்த கலைஞானம் இசை ஞானம் சென்று சேரும். இப்போ இவங்க எந்த புத்தகம் படிக்கிறாங்களோ, எந்த சீரியல் பார்க்குறாங்களோ, என்னென்ன உணர்வுகளை இவங்க கையில் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு சேர்த்து ரெக்கார்ட் ஆகுது. அதனால்தான் உங்களுக்கு தெரியும், கிரகண காலங்களில் கருவுற்ற தாய்மார்களை கொஞ்சம் நெறியோடு இருக்க சொல்லி முறைப்படுத்தினாங்க நம்ம பெரியவங்க இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அந்த கூட்டு குடும்பங்களாக இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு மைக்ரோ ஃபேமிலி ஆயிட்டாங்க. தம்பதி அவங்க 2 பேர் போதும், அவங்க 2 பேருக்கு முந்தியெல்லாம் ஒரு 6 டஜன் பெற்றுக்கிற அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம இருவர் நமக்கு எதுக்கு இருவர், ஒருவர் போதுமேன்ற அளவுக்கெல்லாம் இப்போ வந்தாச்சு. அப்படி அடுத்த ஜெனரேஷனை நல்லா கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு, இந்த சிந்தனை,
ஆன்மீகமும் சரி, யோகாவும் சரி, அல்லது செக்ஸ் எஜுகேஷனும் சரி, என்னன்னு கேட்டா அடுத்த தலைமுறை சிறப்பா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கல்விதாங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றம் கிடையாது பாருங்க. அப்ப அடுத்த ஜெனரேஷன் நல்ல முறையில உருவாக்குறதுக்குரிய விஞ்ஞானத்தை தான் நான் என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற நூல்ல முழுக்க முழுக்க கொடுத்துருக்கேன். நீங்க யாரும் வாங்கி படிச்சு பாருங்க, சிறப்பா. ஆகையினாலே அன்புள்ளங்களே, இந்த செயல் விளைவு என்பதுதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று. அது பொறுப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை பற்றி பேசணும்னு எடுத்துக்கிட்டது. பொறுப்புணர்ச்சியே இல்லை, அதை பற்றி நாலேஜே இல்லைன்னு வைங்க, பொறுப்புணர்ச்சி எங்கேருந்து வரும்? இப்போ வித்து நலம் காக்கணும், நீர்த்து போன விந்துநாதத்தில் தரிக்க கூடாது. அப்ப கருவுற்ற காலத்துல எப்படியெல்லாம் மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமா பார்த்துக்கணும், அதுக்கு தானே வளகாப்பு போட்டாங்க இல்லையா? அந்த பெண்ணை வந்து நல்ல சித்திரான்னங்கள்லாம் கொடுத்து வளகாப்பு நிகழ்ச்சி வச்சு ஒரு மகிழ்வான சூழல்ல வச்சிருக்கணுங்கிற அவசியத்துக்குத்தான் இதையெல்லாம் நம்ம கலாச்சாரம் எடுத்து சொல்லுகிறோம். ஆனா இப்ப இது எல்லாமே இந்த சடங்குகள்லாம் சுமையா மாறி போச்சு. ஏண்டா ஒரு விசேஷம் வருது அப்படின்னு சொல்லி, ஐயோ பொண்ணா பார்த்துட்டேனே, அவ வயசுக்கு வந்துட்டா, அதுக்கு கஷ்டப்படுறோம். அடுத்தது கல்யாணம் பண்ணணுமே, அதுக்கு கஷ்டப்படுறோம். அப்புறம் கன்சீவ் ஆயிட்டாலே, அப்புறம் பிரசவம் பார்க்கணுமே, அதுக்கு கஷ்டப்படுறோம். இப்படி தொடர்ந்து வந்து வாழ்க்கை துன்பமான கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற மனநிலைகள் தான் அதிகமாகிட்டே போகுது இல்லையா? அதனால அன்பர்களே, தான் இந்த பாலுறவு கல்வி என்பது மிக அவசியம் என்ற கோணத்துல இந்த சிறப்பான ஒரு தலைப்பை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக சிறப்பு. ஏனென்று சொன்னால் மேலை நாடுகளில இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம கலாச்சாரத்துல இந்த கற்பு நெறி என்று ஒன்றை நாம் குறிப்பிடுகிறோம். சாஸ்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த கற்பு நெறி என்று சொல்லக்கூடியது, இப்ப இங்க நம்ம கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசணும். சில மேல நாடுகள்ல, வேற அரப் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்குன்னு, ஒருவன் 5 மனைவி வரைக்கும் வாழ்க்கை துணையாக கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா மேலை நாட்டுல கெட் டுகெதர்ன்றாங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது லிவிங் டுகெதர் இல்லையா? ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. அடுத்த கட்டம் அது, அப்புறம் டேட்டிங்னு, இப்படி எல்லாம் வந்து கலாச்சார சீரழிவுகள் போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு முறை வேதாதிரி மகரிஷி அவர்கள் மேலை நாட்டுக்கு சென்று இந்த வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருந்த போது ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த சாஸ்டிட்டி கற்பு நெறின்னு உங்க நாட்டில் ஏன் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் ஏதோ விருப்பப்பட்டா சேர்ந்து வாழறது, இல்லைன்னா பிரிஞ்சுட்டு வேற யாரோட வாழ்ந்துக்கிறது, இதை இயல்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏன் இவ்வளவு தூரம் இந்த கற்பு நெறிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கற்புடை தெய்வம் கண்ணகின்னு போற்றுறீங்க, இதெல்லாம் எதற்காக என்று சொல்லி மகர்ஷி இடத்துல ஒரு முறை கேள்வி கேட்கிறாங்க. அப்போ மகர்ஷி சொன்ன பதில் என்னன்னா, ஒரு ஆணினுடைய விந்தணுவானது பெண்ணினுடைய கருப்பையை சென்று சேருகிற போது அங்கே அதனை ஏற்றுக்கொள்வதற்காகவே கூட சில காலம் தேவைப்படும். அப்படி ஏற்றுக்கொண்டு அது இருவருமே இல்லறத்துல அவங்க பக்குவப்படுற வரைக்கும் இட் வில் டேக் டைம். தென் அதை அக்செப்ட் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பெரிதொரு ஆணினுடைய விந்தணு அந்த கருப்பையில செலுத்தப்பட்டா அது வந்து முரண்பாடாகிறது. ஈவன்தோ பால்வினை நோய்கள் மட்டுமல்ல, இப்ப எய்ட்ஸ்ன்னு வந்தது பாருங்க, அதெல்லாம் என்னன்னு கேட்டா இம்யூனிட்டி இல்லாம போறதுதான், நோய் எதிர்ப்பு சக்தியே சுத்தமா இல்லாம போறதுதான் எய்ட்ஸுங்கிறத கூட கண்டுபிடிச்சு சொன்னாங்க, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இந்த பால்வினை நோய்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி துன்பங்கள் வர்றதுக்கு, கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஒரு பெண்ணினுடைய கருவறையில ஒருவனுக்கு ஒருத்தி என்று அந்த விந்தணு சேர்க்கை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விஞ்ஞானத்தை பற்றி வேதாதிரி மகரிஷி அவர்கள் மேலை நாட்டில் கேள்வி கேட்ட ஒரு பெண்ணுக்கு பதில் சொல்லும்போது அந்த பெண் மகிழ்ந்து பாராட்டி சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, சாமிஜி, இவ்வளவு சிறப்பு இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கல. அடுத்து ஒரு பிறவி ஒன்று உண்டானால் நான் வந்து பாரதத்துல, இந்தியாவில் பிறக்கணும். உங்களுடைய கலாச்சாரத்தை நான் பெரிதும் போற்றுகிறேன் என்று அந்த பெண் பதிலளித்ததாக வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இந்த
ஒரு அளவு முறை காக்க வேண்டும்ன்றது கூட தெரியறது இல்லை இல்லையா? நான் முதலே சொன்னேன், உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5லையும் அளவு முறை காக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அதை கூட இப்ப நம்ம புலன் வழி நம்முடைய உயிராற்றலை கண்ணின் மூலமாக பார்வையாக, காதின் மூலமாக ஒலி உணர்வாக, வாசனையாக, சுவையாக, ஸ்பர்ச உணர்வாக எல்லாம் அனுபவிக்கிறோம். இப்ப இந்த புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் என்று சொல்லுகிறார். அதாவது மகிழ்ச்சி, புலன் வழி உயிராற்றல் செலவழிவது இன்பம்னு இருக்குல்ல, அது உணர் மயக்கம் அப்படிங்கிறது. ஏன்னு சொன்னா, நம்ம சித்தர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பஞ்சதன் மாத்திரைன்னு. எப்படி ஒரே மின்சாரம் தான் வீட்டுக்குள்ள வந்த பின்னால அந்தந்த கருவிகள்ல தன்மாற்றம் பெறுகிற போது வேறு வேற ஆகிறது இல்லையா? ஒரே மின்சாரம், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். ஆனா டிவியில ஒலியும் ஒளியும் ஆகுது, ரேடியோவில் ஒலியா மட்டும் வருது, ஹீட்டர்ல வெப்பமா வருது, ஃப்ரிட்ஜில் கூலிங்கா வருது, இப்ப இங்க வெளிச்சமா வருது, ஹார்ஸ் பவரா வருது மோட்டர் போட்டா. இப்ப இது எல்லாமே அந்த மின்சாரம் என்ற எனர்ஜியினுடைய தன்மாற்றம் தானே. அதே போல நம்ம உடம்புல உயிராற்றல் என்ற ஒன்று ஜீவகாந்தமாக பெருக்கம் பெற்று அது ததும்பி நிற்கிற போது ஆற்றலா இருக்கும், சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, எங்க எனர்ஜெட்டிக்கா இருந்தா ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு வயசுக்கு மேல தளர்ச்சி வரும்போது என்ன பண்ணிடுறான்? அப்பத்தான் கஷ்டப்படுறேன். நோய் வந்துடுது, முடியல, அப்ப முதுமை வந்துடுச்சு, தளர்ச்சி வந்துடுச்சுன்னு சொல்லு. ஆனா அதைதான் அவையார் அன்னைக்கே சொன்னாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்வனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் என்று பேசுகின்றார்கள். அப்ப அந்த ஆன முதலில் அதிகம் செலவானால்னு எதை குறிக்கிறது என்று சொன்னால், உடம்புல அந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல்னு ஓரளவுக்கு ஜீவகாந்தம் சிறப்பா இருக்கணும். அது குறைஞ்சு போச்சுன்னு வைங்க, என்னால ஒண்ணுமே வேலை செய்ய முடியலங்க, என்னால நடக்க முடியலங்க, என்னால பேச முடியல, சில பேர் பார்த்து என்னால சாப்பிட முடியலன்னு கூட சொல்ற பெண் பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். இப்ப என்னன்னு கேட்டா, அந்த நாள்ல நல்ல உடல் உழைப்பு இருந்தது, நல்ல உணவினுடைய ஆரோக்கியமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உழைப்பும் குறைஞ்சு போச்சு, உணவினுடைய ஆரோக்கிய முறைகளும் குறைஞ்சு போச்சு. அதுக்குதான் சிதர்களுடைய முறையில நம்முடைய ஜீவகானந்த சக்தியை செலவு செய்கிறோம் ஒன்றை தூய்க்கிற போது இல்லையா? நம்முடைய உயிராற்றல் புலன் வழி செலவழிவதே இன்பம்னு சொன்னேன். அதே அந்த மினிமம் கிரிட்டிக்கல் லெவல்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது குறைவா இருந்ததுன்னு வைங்க, இவன் சாப்பிடும்போது போதமா முடியலம்பா. ஏன்னு சொன்னா, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டாங்க சாப்பிட சொல்லி, விருந்தாடியா போன இடத்துல அப்படியே காஃபி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. இப்ப அந்த ஸ்வீட்ல 10 யூனிட் சர்க்கரை இருக்கு, அதை தூக்கிற அளவுக்கு நம்ம ஜீவகாந்தம் எழுச்சி பெற்றிருக்கு. எதை இனிப்பு சாப்பிட்ட போது அதுக்கு 10 யூனிட் சர்க்கரை அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்தம் எழுச்சி பெற்று நாக்கின் மூலமாக துளாவே அதை அனுபவிச்சிருக்கு. இப்ப காஃபி கொண்டாந்து கொடுத்த உடனே என்னாச்சு, காப்பியில 1 ஸ்பூன் அல்ல 1.5 ஸ்பூன் தான் சர்க்கரை போடுவாங்க. அப்ப அதுல இருக்க அந்த 2 யூனிட் சர்க்கரையை உணர்ற அளவுக்கு இங்க எழுச்சி பெற்றது மீண்டும் சீரமையலை. அப்ப என்ன ஆகுது, காஃபி குடிச்ச உடனே காஃபியில சர்க்கரை பத்தலைங்க, சர்க்கரையே போடலையான்னு கேட்கிறோம். அப்புறம் இடையில பாருங்க, ஒரு காரம் கொடுத்து சாப்பிட்ட பின்னால இப்ப அந்த எழுச்சி பெற்ற ஜீவகாந்தம் வாய் என்ற புலன் மூலமாக அது மீண்டும் சமநிலைக்கு வந்த பின்னால, காரம் சாப்பிட்ட பின்னால இப்ப காஃபி குடிக்கும் போது சரியா இருக்கு. காரணம் என்னன்னா, காப்பியில இருக்கக்கூடிய 2 யூனிட் சர்க்கரை உணர்ற அளவுக்கு இவன் இறங்கி போய் அதை உணரக்கூடிய அளவுக்கு இப்ப தன்மை ஏற்பட்டு விட்டது. அப்ப எது ஒன்றை உணர வேண்டுமோ அதை உணர்கின்ற அளவுக்கு நம்முடைய அலைவேகமும் சுருங்கி அமைந்து அதை உணர வேண்டும் என்பதுதான் அடிப்படை. அப்ப அங்க 10 யூனிட் சர்க்கரை இந்த இனிப்பு சாப்பிட்டுட்டு காப்பியில சர்க்கரை இல்லைன்னு சொன்னானே, இது என்னன்னா போக பொருள்கள்ல இன்பம் இருக்குன்னு நினைக்கிற மனோபாவம் இல்லையா? நம்ம எதை தூய்க்கிறோமோ அதுலதான் இன்பம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா
இங்க ஜீவகாந்தம் நல்ல முறையில மேம்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் அது முரண்பாடாகத்தான் வரும்ன்றதை கண்டார்கள். அதற்கு மகிழ்போகம் என்று சித்தர்கள் பெயர் வைத்தார்கள். புரியுதுங்களா? அதுக்கு பேர் மகிழ்போகம் என்று பெயர். அப்ப அது பழனி நான் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பழனியில மலையில யாரு சிறப்பு? போகர் இல்லையா? முருகன் சொல்லிடாதீங்க. அங்க போகர் தான் முருகனை பிரதிஷ்டை பண்ணி ஜீவ சமாதியாக அமைந்திருக்கிறது. அப்ப போகர் என்ற சித்தருடைய பெயர் காரணம் பார்த்தீங்கன்னாலே, போகர் என்பதே துய்ப்பின் போதும் ஆற்றல் இழப்பின்மை என்பதுதான் அங்க உள்ள சிறப்பு. அதாவது துய்க்கிற போது செலவாகுதுன்னு ஒரு கணக்கு இப்ப பார்த்தோம். ஆனா துய்ப்பின் போதும் ஆற்றல் இழப்பின்மைன்றத சொல்லி கொடுக்கறது தான் காயகல்ப கலை என்று சொல்லக்கூடியது. அதனை அறிந்து வழங்கியவர்கள் தான் நம்முடைய சித்த பெருமக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. ஆகையினால இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? இப்ப நட்சத்திர வாரியா உடம்புல உயிர் இயக்கம்னு சொல்லக்கூடியது கால் பெருவிரல்ல இருந்து ஒவ்வொரு பார்ட்டா மாறிக்கிட்டே வருது. அந்த ஒரு ரவுண்டு நட்சத்திரம் முடிகிற போது மீண்டும் காலுக்கு போயிடுது. இப்ப அந்த நட்சத்திர வாரியா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிர் இயக்க மையம் என்று சொல்லக்கூடிய அமிர்த நிலைகள்னு அதை சொல்லுவாங்க. இந்த அமிர்த நிலை இடமாறிக்கிட்டே இருக்குங்கிறதும், அது இடுப்புக்கு மேல அமிர்த நிலை மாறி மேல வரும்போது மார்புக்கு மேல வரும்போது தரிக்கிற குழந்தை சிறப்பா இருக்குங்கிறதும் அமிர்த நிலைகள் என்று நம்முடைய முந்தையோர்களுடைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனா இது இப்ப இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியாது. அதனால்தான் மேலை நாட்டை காட்டிலும் நம்முடைய சித்தர்களும் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய பெரியவங்களும் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்று முறைப்படுத்தி இந்த இல்லற நெறியெல்லாம் அந்த கல்வியாகவே கொடுத்தது அவர்களுடைய தனிச்சிறப்பு என்பதை மறுக்க முடியாது. இப்போ ஆனா என்னாச்சு, மாஸ்டர்பேஷன் போன்ற சுய இன்பம் என்று சொல்லுவாங்க, இது போன்ற பழக்கங்களை சிக்கிட்டு இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. அது ஒரு வகையில் பெண்களும் அது மாதிரி அமைந்து விடுகிறார்கள். இப்போ என்னாச்சுன்னு சொன்னா, தன்னால் அந்த பழக்கத்திலிருந்து மாற்றிக்கொள்ள முடியவில்லையேன்ற கேள்வியை எங்க போய் சொல்லுவாங்க? இது போன்ற ஒரு சிக்கலான விஷயங்களை சுய இன்பம் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷன் என்று சொல்லக்கூடிய பழக்கத்தில் சிக்கிவிட்ட இளைஞர்கள் மீழ்ச்சி பெறுவதற்கு கைட்லைன் எங்க போய் கேட்க முடியும்? அப்பா அம்மா கிட்ட போய் கேட்க முடியுமா? இல்லை நல்ல நண்பர்களா கிடைச்சா, நல்ல நண்பர்களா இருந்தா நெறிப்படுத்துவான், நல்ல நண்பரா இருந்தா வேற மாதிரி கூப்பிட்டு போயிடுவோம். அதனாலதான் சொன்னேன், செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நீடட் ஃபார் எவரிபடி, இன் பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸ்னு சொல்லப்பட்டது அதுக்கு தான். அதனால இந்த பாலுறவு கல்வி மிக அவசியமானது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அந்த ஞானத்தை கொடுத்தது நம்முடைய தனிச்சிறப்பு. இப்போ கருதரிக்க விஞ்ஞானத்தை பற்றியும் கூட நான் அந்த நூல்லெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கின்றது முதலே சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்படி இந்த ஒரு வாழ்க்கையினுடைய நுட்பமான விஷயங்களை எல்லாம் புரிந்து நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பான கலையைத்தான் என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை என்பதில் முழுக்க முழுக்க ஒரு 20 சாப்டருக்கு மேல சிறப்பாக கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த தலைப்பில் நம்முடைய சிந்தனை சமுதாய மலர்ச்சிக்கும் சமுதாய மேன்மைக்கும் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்குரிய ஆராய்ச்சி தான் இது. அதனால இதை ஒரு பேசக்கூடாத ஒரு பொருளாக கருதுவதற்கு இடமில்லை. எனவே இந்த வகையில இன்றைய தலைப்பு, இன்றைய சிந்தனை ஒரு ஆன்மீக கூட்டம் தான். இது ஆன்ம நலம் என்று நாம் இணைந்திருக்கிறோம். அப்ப இது ஆன்மானாலே அதை திருமூலரே சொல்றாரு, உடம்பாலழியில் உயிராலழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இப்ப என்ன செய்யணும்? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று சொல்கிறார். அந்த உயிரை மேம்படுத்தும் கலை தான் விந்துநாதம். அது வித்தின் பெருமைன்னு நான் பேசினேன், மகிழ்போகம்னு நான் பேசினேன், காயகல்பம்னு நான் பேசினேன். எல்லாம் அதுதான். யோகமும் அதற்காகத்தான் நமக்கு வழிமுறைகளை கொடுத்திருக்கிறது இல்லைங்களா? இப்ப தம்பதியர் இணைதல் என்று எடுத்துக்கொண்டாலே கூட
அதனால முறைப்படுத்தி இருந்தாங்க. அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கூடாது, குறிப்பிட்ட திதி நாட்கள்ல கூடாது. அந்த ஆணோ பெண்ணோ எண்ணெய் குளியல் மேற்கொண்டிருந்தாங்கன்னா கூடாது. இப்படி கூடாத நாட்கள்னு ஒரு லிஸ்டே இருந்தது பாருங்க. அப்புறம் கணவன் மனைவி சேர வேண்டிய நாட்கள், கூடாத நாட்கள்னு அதையும் பிரிச்சாங்க. இது மாதிரி பிரிச்சுட்டே வந்தா அப்புறம் அந்த தம்பதியருக்கு சேர்றதுக்கும் அந்த நல்ல மக்கட்பெயரை கொடுக்கறதுக்கும் நல்ல நாள் பார்த்து சேர்றதுங்கிறதெல்லாம் ஒரு கலாச்சாரமாகவே நம்முடைய பண்பாட்டில் நீண்ட காலமாக கூட்டு குடும்பங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அவங்க பார்த்து இன்னைக்கு ஒன்றா இருங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம். ஆனால் இன்றைக்கு அந்த தன்மைகளும் விஞ்ஞானங்களும் மாறி போனாலும் கூட அதனுடைய சிறப்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாம் குடும்பமான வரையில் அதில் நல்ல ஒரு அடிப்படை அறிவோடு இதனை இது பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே இன்ஃபேச்சுரேஷனாக உடனே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. அந்த அது லவ்னு சொல்லிடுறாங்க. அது லவ் ஆகாது. அது பேரே இன்ஃபேச்சுரேஷன் பேர். பால் கவர்ச்சி தான். ஒரு ஆண் பெண் கவர்ச்சி ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான், தப்பானது கிடையாது. ஆனால் அதுலேயே மெச்சூரிட்டி இருக்காது. மென்டல் மெச்சூரிட்டி சேரும்போது தான் சரி நான் வாழ்க்கையில் நாளைக்கு தம்பதியராக நம்ம அமையும் போது ஒருவருக்கொருவர் பொருந்துமா என்று புரிந்து கொள்ளுகின்ற தன்மையும், அதே நேரத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பொருள் வளத்தையும் வருவாய் பெருக்குவதையும் அந்த கண்ணோட்டத்திலையும் சிறப்பாக இருக்குமான்னு புரிஞ்சுக்கிட்டு மேற்கொள்ளுகின்ற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதோ பார்த்துட்டு கண்டதும் காதல் இப்படிலாம் இன்ஃபாச்சுரேஷனில் மாட்டிட்டோம்னா அதுதான் டக்குன்னு கல்யாண நகையோடவே டைவர்ஸுக்கும் போகிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்குறோம் என்று சொல்லி இந்த இனிய ஒரு மாலை போதலே உங்களோடு ஒரு நல்ல தலைப்பு, அதாவது பாலுறவு கல்வி, செக்ஸ் எஜுகேஷன் பற்றி சிறப்பாக ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கோம். இது உங்களுக்கு எல்லா வகையிலையும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இனிய மாலை போதிலே கேட்ட விஷயங்களை எல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க, எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. இந்த உரையை எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க, எல்லாருக்கும் தெரியணும். தனியும் விஷயங்கள் மறைக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு சொசைட்டிக்கு வெளிப்படுவதற்காக நான் நூலாகவும் போட்டிருக்கேன், உங்களுக்கு உரையின் மூலமாகவும் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் பெற்று இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றமும், அடுத்த ஜென்ரேஷன் ஆரோக்கியமான வித்துநரம், அதாவது உடற்குறை இல்லாமல் மனக்குறை இல்லாமல் ஆரோக்கியமாக, இம்யூனிட்டியே பத்தலை. இப்போ இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு இம்யூனிட்டி பத்தலை. வேலை செய்யறதுக்கு கூட உடம்புல தெம்பு கிடையாது, புஸ்தக மூட்டையை தூக்குறது கூட தெம்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய தலைமுறையெல்லாம் நாம் பார்க்குறோம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல உணவு, ஆரோக்கியமான உழைப்பு, இந்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்ல உணவு கிடைக்கல இல்லையா? நம்ம இந்த ரசாயனங்கள் கலவாத உணவு தயாரிப்பு விளைச்சலை பற்றி பேசுகிறோம். இயற்கை விஞ்ஞானம் இல்லையா, இயற்கை உணவு முறை எல்லாமே இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு மாற்றம். எப்படி நல்ல வித்துவா வேணும்னு கேட்குறோம். அடுத்தது தாவரம் நம்ம வயலில் போட்டு நல்ல விளைச்சல் பார்க்கறது. அதே மாதிரி நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் சிறப்பாக இருக்கணும்னா இந்த பாலுறவு கல்வி அவசியமே. அதற்குரிய அடிப்படை அறிவை பெற்று உயர்ந்து சிறப்பமாக என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு நல்ல ஒரு தலைப்பில் கலந்து கொள்வதற்காக வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இந்த இணைப்பு